தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடிக்கு முன்பாகவே காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து அனைத்து வாகனங்களையும் அங்கே தடுத்து நிறுத்தி மாற்றுப்பாதையில் செல்ல தொடர்ந்து அறிவுறுத்தி வரார்கள். தற்பொழுது இந்த பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அரசூர் பகுதி நாம இந்த தண்ணீர் செல்லக்கூடிய மற்றொரு பகுதியை பார்க்கிறோம். இந்த பகுதியில ஏராளமான குடியிருப்புகள் இருக்கு. இந்த குடியிருப்புகள் இந்த தண்ணீரானது தென்பெண்ணை ஆற்றின் துணை அந்த தண்ணீர் தற்பொழுது சாலைக்கு வர தொடங்கி இருக்கு. இந்த தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்று இங்கே இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக குடியிருப்புகளில் வசிக்கின்ற மக்கள் ஒரு சிலர் சார் இன்னும் ஒரு 100 பேருக்கு மேல இன்னும் தத்தளிக்கிறாங்க, தண்ணிலே தத்தளிக்கிறாங்க. அவங்க வீட்டு மோடி மெத்த மேல இருக்கிறாங்க. அவங்களை வீட்டு வெளியில கொண்டு வரதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறான். 5000 குடும்பத்துக்கு மேல இப்ப பாதிச்சிருக்கு அரசூர் வில்லேஜ்ல மட்டும். ஆமாங்க, நாங்க எல்லாம் காலையில இருந்து இந்த வரைக்கும் ஆடு மாடெல்லாம் எழுந்து போயிட்டு நடுத்தரில் நிக்கிறோம். நாங்க இல்ல இப்ப இவ்வளவு வெள்ளம் போயிட்டு இருக்கு, பொறுமையா சொல்லுங்க, எவ்வளவு பாதிப்பு இந்த பகுதியில்? ஒரு லாரி, ஒரு டாடா ஏசி, ஒரு 2 காரு, ஒரு ஆட்டோ, 3 பசங்க எங்க எதிர்த்தாங்க 4 பேரு அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க நிலைமை என்னன்னு தெரியலீங்க. ஏன்னா பாதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிக்க முடியாதுங்க. எத்தனை ஆடு மாடு எத்தனை போச்சுன்னு சொல்லிக்க முடியாதுங்க. ஆமா.